சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணா இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அவரு கூட ரமண மகர்ஷி குரு இருக்காரு இல்லையா, ரமண மகர்ஷி முன்னாடி உக்காந்துட்டு நம்ம கிட்ட ஃபுல்லா எவ்வளவோ நெகட்டிவிட்டி இருக்குல்ல, இந்த சுத்தி எவ்வளவோ நெகட்டிவிட்டி இருக்கு, ஆனா கரெக்டா அவங்க கிட்ட போகும்போது மட்டும் ஏன் அது எல்லாமே அஃபெக்ட் ஆகாம ஃபுல்லா பாசிட்டிவிட்டியே இருக்கு அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், அந்த நெகட்டிவிட்டி ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் ஹபாடா நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட இருக்க துக்கத்தை எல்லாம் நான் வெளிப்படுத்திட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒருத்தர் உங்களை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பப்ளிக் பிளேஸ்லயோ ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். அக்கார்டிங் டு யூனிவர்சல் லா படி, கர்ம சித்தாந்தம் படி, இப்போ ஆபீஸ்ல பாஸ் ஒருத்தர் திட்டுறாங்கன்னு வச்சுப்போம். நீங்க கோவம் வரும் உங்களுக்கு, அந்த கோவத்தை பாஸ் மேல காட்டுறீங்களா இல்ல லாஸ்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஹார்ட்ல 12 பெட்டல்ஸ் இருக்கும், அந்த 12 பெட்டல் யார் ஓப்பனா இருக்குமோ எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி சாருக்கு என்ன மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்க அம்மா அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். சோ நம்ம எல்லா நாளும் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அத்தீஷா அப்படின்ற ஒரு என்லைட்டன் மாஸ்டர், அவரோட ஞானத்தை தான், அவரு நமக்கு எல்லாருக்கும் கொடுத்த ஞானத்தை ஓஷோ அவங்க நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற அளவுக்கு நமக்கு பண்ணிருக்காங்க இல்லையா. சோ அந்த ஞானத்தை தான் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம எப்பயுமே நல்ல விதைகளை தான் விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன, நம்ம எப்பயுமே நல்ல தாட்ஸ், நல்ல எமோஷன்ஸ், நல்ல இதுதான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம எப்பயுமே நல்ல பாசிட்டிவான இதுவே எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், ரிட்டர்ன்ல பாசிட்டிவ் தான் கிடைக்கும். கரெக்டா? இப்போ மாங்காய் விதை போட்டா அங்க மாங்காய் செடியில மாங்காய் வருமா, பாவக்காய் வருமா? மாங்காய் தான் வரும். சோ அதே போல நம்ம இங்க பாசிட்டிவிட்டி தான் ஃபுல்லா இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன ரிசீவ் ஆகும், கண்டிப்பா பாசிட்டிவிட்டி தான் நமக்கு ரிசீவ் ஆகும் மாஸ்டர்ஸ். சோ நம்ம அங்கீகரிப்போம் இல்லையா, அத ஃபர்ஸ்ட் உனக்குள்ள இருந்தே ஸ்டார்ட் பண்ணு, உன்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. என்ன அங்கீகரிக்கிறது, என்ன நம்ம வாங்கிக்கிறது, என்ன நம்ம பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணா இருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அவரு கூட ரமண மகர்ஷி குரு இருக்காரு இல்லையா, ரமண மகர்ஷி முன்னாடி உக்காந்துட்டு அவர் பக்கத்திலே உக்காந்துருப்பாரு, ஆனா ஒன்னும் பேச மாட்டாரு, மௌனத்திலே இருப்பாங்க, அவங்க பக்கத்திலே உக்காந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அதே போல நீங்க எந்த ஒரு நல்ல ஹை எனர்ஜிஸ், லவ் எனர்ஜிஸ் இருக்கிற குருஸ் கிட்ட போய் உக்காருங்க, உங்களுக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி குருக்கள் கிட்ட இருந்து மட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அவங்களோட இதயத்தை அவங்க ஃபுல்லா ஓப்பன் ஆயிருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஃபுல்லா எல்லா பெட்டல்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா? நீங்க சொல்லலாம், நம்ம கிட்ட ஃபுல்லா எவ்வளவோ நெகட்டிவிட்டி இருக்குல்ல, இந்த சுத்தி எவ்வளவோ நெகட்டிவிட்டி இருக்கு, ஆனா கரெக்டா அவங்க கிட்ட போகும்போது மட்டும் ஏன் அது எல்லாமே அஃபெக்ட் ஆகாம ஃபுல்லா பாசிட்டிவிட்டியே இருக்கு அப்படின்னா, அவங்க ஃபுல்லா அவங்க சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டியை கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க மாஸ்டர்ஸ், நம்ம பத்ரிஜி சார் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் இல்ல, ஈச் அண்ட் எவ்ரி மாஸ்டர் சொல்றது என்னன்னா, சார் கிட்ட போனாலே தெரியல மேம், ஏதோ ஒரு வைப்ரேஷன் இல்லைனாலும் அந்த ஒரு ஹாப்பினஸ் உள்ள இருந்து, ஒரு சந்தோஷம் உள்ள இருந்து, ஒரு ஆனந்தம் நமக்கு சாரை விட்டு போக மனசே வராது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போ சார் பக்கத்துல இருக்கும்போது, சார் சுத்தி இருக்கும்போது. ஓகேவா? சார் ஃபுல்லா அப்படிப்பட்ட குருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபுல்லா நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு உள்ள அவங்களுக்கு எப்படியும் அந்த இதயம் அந்த 12 பெட்டல் சொன்ன இல்லையா, அது எப்பயுமே உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கும் இல்லையா, அவ்வளவு பெரிய மகான்கள் இல்லையா.
சோ அந்த ஹார்ட், அந்த ஒரு இதயம் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க எவ்வளவுதான் நெகட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணாலும் அது கண்டிப்பா அவங்கக்குள்ள இந்த ஹார்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதால, அந்த ஃபுல் பெட்டல்ஸ் ஓப்பன் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதால அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆகட்டும், நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், அந்த நெகட்டிவிட்டி ஆகட்டும், இது எல்லாமே பாசிட்டிவிட்டியா, பாசிட்டிவ் தாட்ஸா, பாசிட்டிவ் எமோஷன்ஸா மாறி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டு அதை அவர் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. ஓகேவா? சோ அவரே இல்ல, குருக்கள் எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட ஃபுல்லா லவ் எனர்ஜிஸ் தான் இருக்கும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அதுவே சில பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் அவங்க வந்து ரொம்ப கஞ்ச பிசினாரியா இருக்கலாம், ரொம்ப ஜெலஸ் பொறாமை பிடிச்சவங்களா இருக்கலாம். ரொம்ப இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கிறவங்க கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்க, அங்க ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் நமக்கு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. இருந்தாலும் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி இரிட்டேட்டா, ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டே இல்லாம அன்கம்ஃபர்டபுளா நமக்கு வந்து ஃபீல் ஆகும் மாஸ்டர்ஸ். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட எனர்ஜிஸ் தான் அது. ஓகேவா? சோ அவங்க வந்துட்டு எதை ரிலீஸ் பண்றாங்க? ஓகேவா? என்ன ரிலீஸ் பண்றாங்க? ஃபுல்லா நெகட்டிவிட்டி, ஃபுல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் சுத்தி நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா எதை ரிசீவ் பண்ணிப்போம்? அதுதான் ரிசீவ் பண்ணிப்போம். ஓகேவா? சோ அப்போ என்ன மேம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்லது நடக்கணும், நம்ம நல்ல இதுவா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டிய ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது? ரிலீஸ் பண்ணிட்டா நம்ம ஹாப்பியா இருப்போம்ல. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் அப்பாடா நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட இருக்க துக்கத்தை எல்லாம் நான் வெளிப்படுத்திட்டேன். ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன் தவறு அப்படின்னா, நீங்க நெகட்டிவிட்டியையோ அதுக்கப்புறம் துக்கத்தையோ ரிலீஸ் பண்ணீங்கன்னு வச்சுப்போம். சோ எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? ஒரு பக்கத்து வீட்ல இருக்கவங்க கிட்டயோ, யார்கிட்டயோ ஷேர் பண்ணிப்போங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கு நீங்க வருத்தப்பட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க சொன்னீங்க. எனக்கு இப்படி இப்படி எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அழுந்தோ, துக்கத்த உங்க பாரத்த இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஹராம உள்ள வந்துட்டீங்க. ஆனா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க பாருங்க. உங்க கிட்ட இருக்கிற துக்கத்த வெளியில போட்டுட்டீங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குடுத்துட்டீங்க. அப்போ அது கரெக்ட்டா? தவறு இல்லையா? சோ ஆஸ் எ அக்கார்டிங் டு யுனிவர்சல் லா படி, கர்ம சித்தாந்தம் படி நம்ம என்ன குடுக்குறோமோ அததான் நம்ம பெறுவோம். ஓகேவா? என்னதான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாலும், பக்கத்து வீட்டுல உங்க குப்பையை எடுத்துட்டு போனாலும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் கழிச்சு ஆக 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 அந்த குப்பை இன்னும் நல்ல இது ஆகி 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 ஸ்மெல் வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்குள்ள வரும் இல்லையா? பக்கத்து வீட்டுல குப்பை இருந்தா அன்னைக்கே நமக்கு ஸ்மெல் வராம இருக்கும். ஆனா சில நாட்கள் கழிச்சு கண்டிப்பா என்ன ஆகும்? அந்த குப்பை நம்ம வீட்டுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதே போல நம்ம அங்க என்ன கொடுத்திருக்கோம் அவங்களுக்கு? நம்ம வந்துட்டு துக்கத்தை கொடுத்திருக்கோம். நம்ம வந்து அவங்களுக்கு நம்மளோட வலியை எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்திருக்கோம். சோ கண்டிப்பா நம்ம எதுதான் நேச்சர் நமக்கு கொடுக்கும், அதே துக்கம் தான் பல மடங்கு நமக்கு ரிவர்ஸ்ல வரும் மாஸ்டர்ஸ். சோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? நம்ம நம்ம எப்பயுமே நமக்கு நெகட்டிவிட்டி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அத்தீஷ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசீவ் பண்ணிக்கிறது வந்து முதல்ல நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தீஷா சொல்றாரு. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பப்ளிக் பிளேஸ்லயோ ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அப்ப உங்களுக்கு நீங்க இன்னொரு நாள் நல்லா அடிச்சுட்டாங்க, சம்திங் ஏதோ பண்ணிருக்காங்க. இன்னொரு நாள் நீங்க வந்துட்டு அவங்கள பாக்குறீங்க. அதே பஸ் ஸ்டாண்ட்லயோ எங்கேயோ வேற இடத்துல பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலா இப்போ இதுவே இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் நம்ம இதுக்கு வரலாம். இப்போ ஆபீஸ்ல பாஸ் வந்துட்டு ஒருத்தர் திட்டுறாங்கன்னு வச்சுப்போம். நீங்க கோவம் வரும் உங்களுக்கு. அந்த கோவத்தை பாஸ் மேல காட்டுவீங்களா? இல்ல வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்து உங்க வைஃப் மேலயோ, குழந்தைங்க மேலயோ, இல்ல ரோட்ல போறவங்க மேல காட்டுவீங்களா? கண்டிப்பா நம்ம பாஸ் மேல காட்ட மாட்டோம். அந்த கோவத்தை மத்தவங்க மேலதான் காட்டுறோம். இங்க ஓஷோ என்ன சொல்றாருன்னா, நீ மத்தவங்க மேல கோவத்தை காட்டுறத பதில் அந்த கோவத்தை அந்த பாஸ்க்கே காட்டுறது நல்லதுன்னு சொல்றாரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் திங் என்னது? நீ மத்தவங்களுக்கு கோவம் காட்டக்கூடாது. அது ரொம்ப தப்பு.
அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அதை விட கம்பேர் பண்ணா நீ திரும்ப அவனுக்கு கோவம் காட்டுறதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்க நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சூத்திரம் ஃபர்ஸ்ட் சூத்திரம், இதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட காட்டுறதும் தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்னன்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவனை வந்து நல்ல இவன் என்ன அவமானப்படுத்திட்டான், இவனை நல்லா அடிச்சு நல்லா உடைச்சு அவனை நல்லா திட்டி இது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போறீங்க. இது எல்லாமே பண்றீங்கன்னு வச்சுப்போம். சோ நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, அவனை திட்டிருப்பீங்க, அவனை அடிச்சிருப்பீங்க, அந்த எமோஷன் ஃபுல்லா கோபமா இருக்கும், ஃபுல்லா நெகட்டிவிட்டி அவன் மேல இது பண்ணிருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. இங்க நமக்கு என்ன லாஜிக் தெரிஞ்சது, யூனிவர்சல்லா நீ எதை கொடுக்கறியோ திரும்ப உனக்கு அதுவேதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். கரெக்டா? அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா, உடனே வீட்டுக்கு போகணும். எந்த ஒரு விஷயம் பண்ணாம வீட்டுக்கு போய் ரூமை லாக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உக்காரணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? உக்காந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன நடந்ததாங்க? ஓகேவா? உன்னை அவன் வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டான், உன்னை அவன் வந்துட்டு திட்டான், உன்னை அவன் வந்துட்டு அவமானப்படுத்தினான், உன்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கமா பேசினாங்கன்னு வச்சுப்போம். இப்போ வீட்டுல உக்காந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆள் இருக்காங்க இல்லையா, அந்த ஆளை மறந்துடணும், கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சிடணும். அந்த ஆளை பக்கத்துல வச்சுட்டு அந்த நடந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, நமக்கு என்ன நடந்திருக்கு, என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அதை கவனிக்கணும், அப்சர்வ் பண்ணணும் மாஸ்டர்ஸ். நமக்கு உள்ள என்னென்ன சோ அடிக்கணும்னு நினைச்சேன். ஓகேவா? அவன் பார்த்த உடனே ரொம்ப கொலவெறியா கோமா இருந்த, இன்னும் அவனை பார்த்து ரொம்ப கடுப்பானோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே நமக்குள்ள நடந்திருக்கு. அவனை பக்கத்துல வச்சிடலாம், அந்த ஆளை வந்து நம்ம பக்கத்துல வச்சிடலாம். அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன்ல நமக்குள்ள என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணணும். எப்போ நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லா நமக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த பொறாம வந்துட்டு கருணையா மாறும், அவன் பார்த்து அந்த வெறுப்பை வந்துட்டு அன்பா மாறும். சோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நடக்கும் மாஸ்டர்ஸ். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம முதல்ல உக்காந்து நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கணும். சரி, இப்ப கவனிக்கிறதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கோவம் வந்துட்டு அன்பா மாறுது, ஜெலசி வந்துட்டு கருணையா மாறுது, கம்பேஷனா மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நமக்குள்ள என்ன மாறிடுச்சு, லவ் இருக்கு, அன்பு இருக்கு, நம்ம கிட்ட கம்பேஷன் இருக்கு, பொறுமை இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம அதை எல்லாருக்கும் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது உள்ள நம்மளே கவனிக்கும் போது, நம்ம ரிசீவ் பண்ண விஷயத்த நம்மளே கவனிக்கும் போது உள்ள அது நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே பாசிட்டிவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம்னால அந்த லவ் ஆகட்டும், அந்த அன்பு, அந்த கருணை, அந்த பொறுமை, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுப்போம். அப்போ இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்க, ஃபுல்லா அன்பு, காதல், கருணை, இது எல்லாமே. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா நேச்சர் என்ன பண்ணும், கண்டிப்பா அத 10 மடங்கு 100 மடங்காக்கி திரும்ப உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி தான் கொடுக்கும். பாத்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க இதுல, முதல்ல உன்கிட்ட இருக்கிற விஷயத்த உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணு, அந்த பெறக்கூடிய தன்மைய அந்த அங்கீகரிக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கரெக்டா? இப்ப பாருங்க, நம்ம நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா அப்சர்வ் பண்ணதால அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் பாசிட்டிவிட்டியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி திரும்ப நமக்கு ஃபுல்லா அந்த பாசிட்டிவ் நம்ம ஸ்ப்ரெட் பண்றதால நமக்கு 10 மடங்கு ரிவர்ஸ்ல நேச்சர் வந்து நமக்கு நல்லதுதான் நடக்கும் மாஸ்டர்ஸ். புரியுதா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா நம்மளோட ஹேபிட் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ நம்மள கத்திட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து நம்மள திட்டாங்க, இல்ல ஒய்ஃப் வந்து நம்மள திட்டாங்க, நம்ம அம்மா அப்பா நம்மள திட்டாங்க வச்சுப்போம். இப்படி திட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சிச்சுவேஷனை நம்ம கோவத்தை கவனிக்கிறதோ அவங்கள பத்தி யோசிக்கிறதோ அது பண்ண மாட்டோம். அதை ஃபுல்லா அப்படியே சப்ரஸ் பண்ணி அந்த எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம நம்ம அந்த சிச்சுவேஷனை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது, வி ஷுட் நாட் எஸ்கேப், வி ஹாவ் டு ஃபேஸ் இட். நம்ம அதை எதிர்த்து லைக் அத ஃபேஸ் பண்ணணுமே தவிர நம்ம அங்க இடத்துல இருந்து நம்ம அங்க விட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. இப்போ இப் சப்போஸ் மாஸ்டர்ஸ்
நமக்கு கோவம் வந்துச்சு. அப்ப பாருங்க நைஸா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிலாக்ஸ் ஆகணும், ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து ஃபிலிம் பாக்க போயிடுவாங்க. அந்த ஃபிலிம் பாத்தா என் மனசு மாறிடும். நான் வந்து கூல் ஆயிடுவேன்னா, அது நம்ம சொல்ற சாக்கு. இல்ல உடனே லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. லேடீஸ்னா கிச்சனுக்குள்ள போய் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா மைண்ட டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்லிக்கிற சாக்கு தான். எனக்கு வேலை இருக்கு, எனக்கு இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறோமே தவிர, அத ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஓகேவா? சோ எப்ப நம்ம உக்காந்து அந்த சிச்சுவேஷன ரீகால் பண்ணி அந்த பெர்சன விட்டுடணும். அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்ததோ நமக்குள்ள, அத நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால வந்துட்டு அந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணும்போது, அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லா பாசிட்டிவிட்டியா மாறி, நம்ம ஃபுல்லா பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும்போது, அழகா நம்ம வந்துட்டு நமக்கு பாசிட்டிவிட்டி தான் ரிசீவ் ஆகும். ஓகேவா? சோ கர்ம சித்தாந்தம் படி என்ன நடக்கும்? நீ நல்லது குடுத்தா உனக்கு என்னதான் நடக்கும்? நல்லது தான் நடக்கும். இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதுல இருந்து ஒண்ணு டைவர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படியாவது எஸ்கேப் ஆவோம். இல்லன்னா என்ன பண்ணுவோம்? கோவிலுக்கு போய் கடவுள் கிட்ட வேண்டிப்போம். என்ன அந்த அந்த இதுல இருந்து காப்பாத்து அப்படின்ட்டோ, இல்ல இது வருத்தத்த ஷேர் பண்றதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண சொல்லி கடவுள் கிட்ட போய் கேட்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு நம்மளோட ஹோம் ஒர்க்க கடவுள பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹோம் ஒர்க்க நம்ம தான் பண்ணிக்கணுமே தவிர, கடவுள் எதுக்கு பண்ணுவாரு? கரெக்ட்டா மாஸ்டர்ஸ்? சோ, நம்ம முதல்ல மாஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து வி ஷுட் நாட் எஸ்கேப் தப்பிக்க கூடாது. அத ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆள மறந்துட்டு, அந்த சிச்சுவேஷன மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு இடத்துல உக்காந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, அப்சர்வ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் மாஸ்டர்ஸ். லாஸ்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம ஹார்ட்ல வந்துட்டு 12 பெட்டல்ஸ் இருக்கும். அந்த 12 பெட்டல்ஸ் யார் வந்துட்டு ஓப்பனா இருக்குமோ, அவ்வளவுதான். இனி சாதிக்க வேண்டியது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. சோ, அப்படிப்பட்ட நமக்கு அந்த 12 பெட்டல்ஸ் இதுவாகி நம்ம ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்டயே இல்ல, சுத்தி இருக்க எல்லா நெகட்டிவிட்டியும் நமக்குள்ள போனா கூட, நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டா கூட, அந்த உள்ள வந்துட்டு அந்த மாற்றம் ஏற்பட்டு கண்டிப்பா நம்ம பாசிட்டிவிட்டிய தான் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்.